கண்டுபிடிக்கப்பட்ட போது என்ன தோற்றத்தில் இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு பொருள் இருக்கு. என்ன தெரியுமா? சேஃப்டி பின். சேஃப்டி பின் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே வடிவத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதில் கலர் மாற்றுவாங்க, கோல்டன் கலரில் பண்ணுவாங்க, கல் வைப்பாங்க. ஆனால் சேஃப்டி பின் அதே வடிவத்தில் தான் இருக்கும். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1849 வருஷம் வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர். எதையாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணி அதுக்கு நிறைய செலவு பண்ணி கடன் ஆகி அவருக்கு கடன் கொடுத்தவங்களாம் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு அவர் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு என்னடா அடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். அங்கே ஒரு கம்பி கிடந்திருக்கு, ஒரு நீளமான கம்பி. அதை சும்மா இருக்கும்போது அப்படியே வளைச்சு பார்த்துருக்கிறார். வளைச்சி பார்க்கும்போது அதை இப்படி வளைக்கும் போது ஒரு லாக்கு மாதிரி இருந்ததுன்னா இந்த பெண்கள் உடை உடுத்தும் போதோ ஏதாவது பிஞ்சு போனால் மாற்றுறதுக்கோ இது ஒரு பின்னா இருக்குமே அப்படின்னு அதை யோசனை பண்ணி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் கண்டுபிடித்து முழுமையாக உருவாக்கியது தான் சேஃப்டி பின் என்று நாம் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சின்னஞ்சிறிய ஒரு பொருள். இப்போ யோசிச்சு பாருங்க, சின்ன யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வந்தாலும் கூட சிகரங்களை தொட முடியும் என்பதுதான் இந்த சின்னஞ்சிறிய சுடர் நமக்குள்ளே ஏற்றி வைக்கிற ஒரு மிகப்பெரிய விளக்கு. அதனால சின்ன சிந்தனை தானே, சின்ன உயிர் தானே என்று நாம யாரையும் எதையும் அலட்சியம்